அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இப்போ நம்ம பார்க்குறது வந்து கற்பூரவள்ளி இலைங்க. இதனால் யூஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கற்பூரவள்ளி இலைகளை வந்து நம்ம குழந்தைங்க சளி இருந்தால் குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்தோன்னா சளி நீங்குங்க. இது எப்படி யூஸ் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். கற்பூரவள்ளி இலைகள் தேவையான அளவு வந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து இருக்கக்கூடாது. நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த இலைகளை ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் லைட்டாக பேன் வந்து சூடாகணுங்க. சூடாகும்போது இப்படி வந்து தலகலாக வந்து திருப்பி வைங்க. திருப்பி வச்சிங்கன்னா வந்து அதோட கலர்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகுங்க. இதுக்கு லைட்டாக சூடுபடுத்தினாவே போதுங்க. இப்போ இந்த இலைகளை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. தெரியும் இந்த இலைகள்லேருந்து சாறுகள் வந்து எவ்வளோ ஈஸியாக வெளியே வருதுன்னு பாருங்கள்.